ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரில் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம வந்து வித்ரா பண்ணுறது, ரிடீம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இடத்துல வந்து ஓடிபி வரும், அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்ள மெயின் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து ரிஜிஸ்டர் இப்போ தான் நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அது பேசிக்காக உங்கள் டீட்டெயில் பெயிண்டர்னு கொடுத்து ஆதார் நம்பர் எல்லாம் ஓடிபி கொடுத்து பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாருக்குமே கொடுக்கும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த இதில் காமிக்க முடியல. உங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக அதில் வந்து கொடுத்துருங்க. கேஒய்சி பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதுலேருந்து ரெடீம் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 735 பாயிண்ட் காமிக்கி, அதாவது 735 ரூபா அப்படின்னு காமிக்கி. இது வந்து இங்கே அமேசான் அப்படின்றதில் வித்ராவும் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா வவுச்சராகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம வந்து பேமெண்ட்டாகவும் வாங்கிடலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இதில் இப்போ வந்து எனக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு 100 வந்து வித்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு 635 பாயிண்ட்டு, அதாவது 10 பாயிண்ட்டுங்கிறது 10 ரூபா. அதாவது முன்னாடி 10 ரூபா போட்டிருப்பாங்க, பின்னாடி அதே மாதிரி 35 ரூபா பாயிண்ட். ஒரு கார்டுக்கு 40 ரூபாட்ட ஏறும். இப்போ நான் வந்து அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு யூபிஐ ஐடி இருந்தால் அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து உடனே ஏறிடும். இன்ஸ்டண்ட்டாகவே பேமெண்ட் வந்து வந்துடும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு 100 வித்ரா பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இதை போட்டிருக்கேன். பார்த்து அன்றைக்கி தான் போட்டேன். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட் 2 நாள் கழித்து தான் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிற அன்னைக்கு இந்த மேலே ஐ பட்டன் அமைக்கி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தா தெரியும். இன்றைக்கி தான் என்னோடய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அதான் வித்ரா பண்ணி காமிக்கும். இப்போ வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இதை கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட 635 பாயிண்ட் இருக்கு. நான் அதை அப்படியே கொடுங்க. இப்போ யூபிஐ ஐடி நான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். 72 மணி நேரத்தில் ஏறிடும் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பேமெண்ட் வந்து வந்துடும். இப்போ நான் வந்து காமிக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 635 ரூபா கேஷ் ஃப்ரீயில் வந்து எனக்கு ஏறி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் பேன் கார்டு எல்லாமே டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு 48 மணி நேரம் அதுக்கு பிறகு தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமம் வந்து 100 ரூபா இருக்கணும். அதாவது 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் வித்ரா பண்ண முடியும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்கேன் பண்ணியிருக்கிறது என்னோடய டெபிட்டுங்கிறது வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிருக்கேன். மொத்தம் 735 ரூபா நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிருக்கேன்.